இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருந்து solubility product ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா determine the solubility of silver chromate KSP வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து solubility வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Determine also the molarity of the individual ions வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சில்வர் குரோமேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து டிரா பண்ணுவோம். என்ன பண்ணா Ag2CrO4 இதான் நமக்கு வந்து சில்வர் குரோமேட். ஓகே, இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா 2Ag மாலிகுல் வந்து டிசோசியேட் ஆகும். இது வந்து Ag பிளஸ் வந்து இருக்கும். பிளஸ் CrO4 வந்து நமக்கு என்ன இருக்கும் 2 மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்க, solubility அப்படின்றது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த Ag பிளஸோட கான்சன்ட்ரேஷன் இந்த குரோமேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணா இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும் 2s வந்து இருக்கும். இது நம்ம வந்து s ன்னு எடுத்துப்போம். ஓகே, solubilityன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அயனோட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ KSPன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ KSP which is equal to 2s the whole power நமக்கு என்னன்னா 2 வந்து வரும் இன்ட்டு நமக்கு வந்து s இங்க கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து பவர் வந்து நம்ம வந்து 2 போட்டுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் நம்ம 3 மினிட்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வேணும்னா ஃபுல் வீடியோ வந்து நீங்க பாத்துங்க. ஓகேவா? அப்போ இங்க KSPயோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன KSPயோட வேல்யூ 1.1 into 10 to the power of minus 12 which is equal to the simplify பண்ணா நமக்கு என்ன வரும் 2 2s are 4s power 3 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 4s3 which is equal to 1.1 into 10 to the power of minus 12. அப்போ நம்ம என்ன கிடைக்கும்னா நம்ம வந்து s வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ s நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ s power 3 which is equal to 1.1 into 10 to the power of minus 12. அப்போ என்ன பண்ணி இது வந்து 4 ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 4 ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0. So 0.275 into 10 to the power of minus 12 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் 2.75 into 10 to the power of இந்த நம்பர் வந்து நம்ம வந்து பெருசாக்குறோம் இல்லையா, அப்போ பவர் நம்ம வந்து ஸ்மால் ஆக்கணும். அப்போ minus 13 வந்து வரும். இது s power 3யோட வேல்யூ. அப்போ இதை நமக்கு வந்து s எப்படி கண்டுபிடிக்கலாம், கியூப் ரூட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். கியூப் ரூட் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து வேணா கால்குலேட்டர் இருந்தால் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லை என்ன பண்ணலாம் நம்ம லாக் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் லாக் யூஸ் பண்ணீங்கன்னா log s power 3 which is equal to log of 2.75 into வந்து என்னன்னா 10 to the power of minus 13 வந்து நமக்கு வந்து வரும். இது ரெண்டுமே நமக்கு வந்து log காமன் இல்லையா, அப்போ இந்த பவர் நமக்கு என்ன வந்து முன்னாடி வந்து வந்துடும். அப்போ என்ன வரும் 3 log s which is equal to அப்போ நம்ம என்ன பண்ணா அந்த லாகுக்கு 2.75 இருக்கணும், இதுக்கு லாக் எடுக்கும்போது minus 13 வந்து வரும். அப்போ அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கடைசியில் ஆன்டி லாக் எடுத்தீங்கன்னா s ஓட வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிடும். அந்த s ஓட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2s, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி ஆஃப் த Ag பிளஸ் அயான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த s ஓட வேல்யூ தான் நமக்கு வந்து குரோமேட் அயனுடைய மோலாரிட்டிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது நான் டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வந்து நான் வந்து ஃபுல் வீடியோவில் போட்டுருக்கிறேன். டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க.